கோடீஸ்வரி சொல்றாங்க, மகா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கம்மா, நான் கமிஷனர்ல போய் சொல்லிட்டு தான் வந்தேன். என் பிள்ளைங்க 3 பேருமே என்னை பார்க்க மாட்றாங்க அப்படின்ட்டு. என் பிள்ளைங்க 3ம் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல. அதனால நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 3 பிள்ளைகளுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நாங்க ஏற்கனவே உன்னை கூப்பிட்டுருந்தோம். இப்ப எங்களுக்கு ரொம்ப அதிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, அதே விஷயத்த போய் நம்ம சித்ரா தேவிட்ட அனாமிகாட்டையும் சொல்றாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நீங்க பண்ணுன அட்டூழியத்துக்கு இனிமேல் முடிவு கட்டாம நான் போமாட்டேன். ஏன்னா என் பிள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்ப நம்ம கோடீஸ்வரி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து நம்ம சூர்யாட்ட வந்து சொல்றாங்க, "ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க மாப்ள. அடுத்து நம்ம இந்த பிரச்சனையிலருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம 2 பேரும் ஒரு பிளான் போடணும்." அப்படின்ற மாரி அவங்க ஒரு வார்த்தைய சொல்லி வைக்கிறாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜலட்சுமி வந்து நம்ம சித்ரா தேவிய கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. "நாங்க சொல்லும்போதெல்லாம் எங்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, அவங்க பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணீங்க. அதோட இல்லாம நீங்க எதுக்கு போய் கோடீஸ்வரிட்ட பிரச்சனை பண்ணீங்க? இப்ப பாருங்க என்ன வந்து பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க நடிக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து கோடீஸ்வரியும், சூர்யாவும் சேர்ந்து தான் மொத்த பிளானும் பண்ணது. அதே நேரத்துல வந்து 3 பிள்ளைகளையும் கட்டி குடுத்தது மட்டும் இல்லாம, இப்ப இங்க வந்து ஓசி சோறு சாப்பிடறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிற மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "வாய மூடு" அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. "நீங்க பண்றதெல்லாம் தப்பா பண்ணி போட்டு அவங்க மேல பழிய தூக்கி போடுறீங்களா?" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அப்போ அனாமிகா சொல்றாங்க, "எது எப்படி எனக்கு தெரியாது. ஆனா இந்த டைவர்ஸ மறைச்சது யாரு? அதாவது டைவர்ஸ் கேன்சல் ஆனத யாரு மறைச்சதுன்னு தெரியல. ஒருவேளை தெரிய வந்ததுக்கு முன்னாடி தான் இந்த அனாமிகா யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்." அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ராஜலட்சுமி கூப்பிட்டு நம்ம சூர்யாட்ட சொல்றாங்க, "ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கப்பா. இந்த பிரச்சனைய வந்து நீ எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறியோ அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இல்லன்னா உன்னோட வாழ்க்கைய வந்து நரகமாயிரும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க உன்னைய சுத்தமா வாழவே விட மாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. நாம கௌதம் கூப்பிட்டு சித்ராதேவி சத்தம் போடுறாரு, "ஏம்மா சும்மா இருக்க மாட்டாம ஏற்கனவே எங்க அத்தை பேயாட்டம் ஆடுவாங்க. அவங்கள வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். வாய மூடிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாம்மா? நாம சம்பாரிச்சு எப்படி முன்ன போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வேலைய பண்ணி வச்சிருக்கிறியே. இப்ப பாரு மொத்த குடும்பமும் உள்ள இருக்கு. கண்டிப்பா அடுத்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டே இரு. எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே" அப்படின்னு பயப்படுறாப்புல. அந்த நேரம் ஐஸ்வர்யா உள்ள வந்துறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.